கர்த்தர் ஆபிராமுக்கு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார். சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒரே சந்ததியை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததியை கிறிஸ்துவே. யாக்கோபிலிருந்து உதித்த விடிவெள்ளி நட்சத்திரமும் பிரகாசிக்கிற பேரொளியுமான இயேசு கிறிஸ்து நம் மீது விசுவாசம் வைக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்து அவர்களை உலகத்துக்கு வெளிச்சமாக்கினார். அந்த விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதித்ததன் நோக்கம் உங்கள் மூலமாக அவர் பிரகாசித்து அந்த அறை இருளில் உள்ளவர்களை ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைப்பதற்காகவே. இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற திருவசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல நீங்கள் கோணலும் மாறுபடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபரற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கே அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் உதித்தார். நட்சத்திரங்கள் பெருகட்டும், பேரொளி பிரகாசிக்கட்டும், இருள் நீங்கட்டும்.